நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? பாலிட்டியில நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு தலைப்பை பார்க்க போறோம். அரசியலமைப்போட மூல ஆதாரங்கள், அதாவது சோர்சஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். ஓகேங்களா? அரசியலமைப்போட உருவாக்கத்துல பார்த்திருந்தோம். இந்திய அரசியலமைப்பு, ஓகேங்களா, 60 நாடுகளோட அரசியலமைப்பை ரெஃபர் பண்ணி தான் இந்திய அரசியலமைப்பை எழுதுனாங்கன்னு. ஓகேங்களா? அப்படி எந்தெந்த நாட்டில இருந்து என்னென்ன எடுத்தாங்க அதை பேஸ் பண்ணி கேள்விகள் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸா நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? முதல் கேள்வி, ஓகேங்களா, ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டிடியூஷன் த சோர்ஸ் ஆஃப் த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் டெரைவ்டு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு அப்படின்ற கருத்தாக்கம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால தான் நிலவுது. ஓகேங்களா? நிலவுச்சு. ஓகேங்களா? நம்ம நேத்திக்கு வீடியோலயே பார்த்திருந்தோம். அரசியலமைப்போட உருவாக்கம், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு அப்படின்னு வேணும் அப்படின்னு அவங்க நாட்டுக்கு வேணும்னு முடிவு பண்ணி அரசியலமைப்பை கொண்டு வந்தது அமெரிக்கா. ஓகேங்களா? யுஎஸ்சி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதுக்கப்புறம் நிறைய நாடுகள்ல வர ஆரம்பிக்குது. இங்கிலாந்து, ஓகேங்களா, அவங்கவுங்களுக்குன்னு அவங்கவுங்க நாட்டுல, அயர்லாந்து, இந்த மாதிரி நாடுகள்ல அவங்கவுங்க நாடை வழி நடத்துறதுக்கு அவங்கவுங்க அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று எழுதி வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்தியாவை வழி நடத்த ஒரு திட்டம் தேவை. ஓகேங்களா? ஒரு சட்டம் தேவை. ஓகேங்களா? அந்த சட்டத்தை எழுதுறதுக்கு அம்பேத்கர் தலைமையில வரைவு குழு, டிராப்டிங் கமிட்டின்னு ஒன்னு அமைக்கிறாங்க. மொத்தமா அந்த டிராப்டிங் கமிட்டியில 7 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? என்ன பண்றாங்கன்னா, மொத்தமா 60 நாடுகளோட கான்ஸ்டிடியூஷன், ஓகேங்களா, அரசியலமைப்பை என்ன பண்றாங்க, ரெஃபர் பண்றாங்க. அமெரிக்கா, அயர்லாந்து, ஜெர்மனி, ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய நாடுகள், கனடா, இந்த மாதிரி நாடுகள்ல இருக்கிற அரசியலமைப்பெல்லாம் நிறைய ரெஃபர் பண்றாங்க. ரெஃபர் பண்ணி இந்திய நாட்டுக்கு செட் ஆகுமா? ஓகேங்களா? இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு கலாச்சாரங்கள் பொருந்திய நாடு. ஓகேங்களா? பல்வேறு பலதரப்பட்ட மக்கள், பலவேறுபட்ட மதங்கள், இனங்கள் நிறைய பேர் இருக்கிறதால அதுக்கு ஏத்த மாதிரி யாரையும் நம்ம புண்படுத்தாம எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. ஸோ நிறைய நாடுகளோட அரசியலமைப்பை ரெஃபர் பண்றாங்க. ஓகேங்களா? மொத்தமா 60 நாடுகளை ரெஃபர் பண்றாங்க. அதுல இருந்து இந்தியாவுக்கு எது பொருந்தும், ஓகேங்களா, இதெல்லாம் இந்தியாவுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அரசியலமைப்பை எழுதி முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி, ஓகேங்களா, அவங்க டிபிஎஸ்பி அப்படின்ற கான்செப்ட, அரசியலமைப்பு அரசு நெறிமுறை கோட்பாடு, அரசியலமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பிய எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா அயர்லாந்து நாட்டுல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 12th புக் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு பாக்ஸ் போட்டு எந்தெந்த நாட்டுல இருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால், ஓகேங்களா, இந்த அயர்லாந்துல ஒரே ஒரு டிபிஎஸ்பி மட்டும் எடுத்ததா கொடுத்துருப்பாங்க. ஆனா அயர்லாந்துல இருந்து இந்த ஒண்ணு மட்டும் எடுக்கல, இன்னொரு கான்செப்ட் எடுத்தாங்க. ஓகேங்களா? நம்ம மாநிலங்களவை, ஓகேங்களா, ராஜ்யசபால, ஓகேங்களா, மாநிலங்களவையில ராஜ்யசபா, ஓகேங்களா, ராஜ்யசபா, இந்த ராஜ்யசபால ஒரு 12 பேரை, ஓகேங்களா, 12 உறுப்பினர்களை நியமனம் செய்வாங்க. ஓகேங்களா? 12 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறது வேற. ஓகேங்களா? 12 உறுப்பினர்களை கலை, இலக்கியம், ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபீல்டுல ரொம்ப ஃபேமஸா, ஓகேங்களா, எமினன்ட் பர்சனா இருக்கிறவங்கள ஒரு 12 பேரை நியமிப்பாங்க. ஓகேங்களா? 12+ல 12 பேர், ஓகேங்களா, கரெக்டா 12 பேர். அந்த 12 பேரை நியமிக்கிற கான்செப்டும் அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. இது உங்க புத்தகத்துல இருக்காது. ஓகேங்களா? நீங்க பாலிட்டிக்கின் ஸ்டாண்டர்டா இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக், ஓகேங்களா, லட்சுமிகாந்த் புக், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா இந்த கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? அயர்லாந்துல டிபிஎஸ்பி மட்டுமல்ல, நீங்க அதாவது ராஜ்யசபா, ஓகேங்களா, ராஜ்யசபால 12 உறுப்பினர்கள் நியமனம் செய்வாங்க. அந்த நியமன உறுப்பினர்களை பத்தின கான்செப்ட், ஓகேங்களா, அப்படி ஒரு உறுப்பினர்களை நியமிக்கணும், 12 பேரு நியமிக்கலாம் அப்படின்ற கான்செப்டும் அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? இது கூட சேர்த்து இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் இந்தியா ஹஸ் அடாப்டட் இட்ஸ் எலக்டோரல் சிஸ்டம்? ஓகேங்களா? கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? சிம்பிளா இதுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? நம்ம பிரிட்டன், ஓகேங்களா, பிரிட்டன், அதாவது சிம்பிளா சொல்லணும் இங்கிலாந்து, ஓகேங்களா, இவங்க தான் நம்மள ஆண்டுட்டு இருந்தாங்களா, பிரிட்டிஷ். இவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஓகேங்களா, இதுதான் என்ன பண்ணியிருந்தாங்க, நாடாளுமன்ற அரசை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? நாடாளுமன்ற அரசு,
பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நம்மளும் என்ன பண்றோம், இவங்க ஃபாலோ பண்ண அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்றோம். இந்தியாவிலையும் நாடாளுமன்றம் இருக்கு, அதுல கீழவை மேலவை லோக்சபா ராஜ்யசபான்னு 2 அவை இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி நாடாளுமன்ற அரசை கொண்டு வந்தது யாருன்னா பிரிட்டன். ஓகேங்களா, இவங்க என்ன முறையை பின்பற்றுறாங்கன்னு பார்த்தோம்னா இவங்களும் ஓகேங்களா இவங்களும் என்ன பண்றாங்க, நாடாளுமன்ற அரசு தான் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்றாங்க. நம்மளும் இதே தான் ஃபாலோ பண்றோம். இதே மாதிரி இவங்களும் ஓகேங்களா தேர்தல் முறை ஓகேங்களா இங்கிலாந்தோட தேர்தல் முறையை பின்பற்றி தான் இந்திய நாட்டோட தேர்தல் முறையும் அமைந்திருக்கு. ஓகேங்களா, இந்தியா எந்த கண்ட்ரியோட எலக்டோரல் சிஸ்டம் ஓகேங்களா அடாப்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து ஓகேங்களா, யுனைடெட் கிங்டம். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாம ஓகேங்களா பிரிட்டன் ஓகேங்களா இந்த இங்கிலாந்துல இந்த நாடாளுமன்ற அரசு மட்டும் இல்லாம வேற என்னென்னலாம் நம்ம இந்திய அரசியலமைப்புல இருக்குன்னு பார்த்தோம்னா முக்கியமா சொல்லணும்னா ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா, நம்ம இப்போ தமிழ்நாடுல வசிச்சாலும் நம்ம இந்தியன் தான். ஓகேங்களா, நம்ம மகாராஷ்டிரால வசிச்சாலும் இந்தியன் தான். ஓகேங்களா, ஆனா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல அங்க ஒரு குடியுரிமை வாக்கணும். சப்போஸ் நான் தமிழ்நாட்டுல இருக்குன்னா தமிழ்நாட்டுக்குன்னு எனக்கு ஒரு குடியுரிமை இருக்கணும். சப்போஸ் நான் இப்போ கர்நாடகாவுக்கு போறேன், நான் மகாராஷ்டிராவுக்கு போறேன்னா அந்த ஸ்டேட்டோட குடியுரிமை இருக்கணும், இந்திய நாட்டோட குடியுரிமை இருக்கணும். ஓகேங்களா, ஆக்சுவலா 2 குடியுரிமை இருக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல. ஓகேங்களா, அமெரிக்கால. ஓகேங்களா, ஆனா நம்மளுக்கு எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, எந்த யூனியன் பிரதேசத்துல இருந்தாலும் சரி, நம்ம இந்தியன் அப்படின்ற ஒற்றை குடியுரிமை தான் நமக்கு கொடுக்கப்படுது. அந்த ஒற்றை குடியுரிமை அப்படின்ற கான்செப்டும் நம்ம இந்த பிரிட்டன்ல இருந்து தான் எடுத்தோம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்துதான் வேற என்னன்னு பார்த்தோம்னா சட்டத்தின் ஆட்சி. நிறைய முறை இதை கேட்பாங்க. ஓகேங்களா, சட்டத்தின் ஆட்சி, இந்த கான்செப்ட் சட்டத்தின் ஆட்சி. ஓகேங்களா, அப்படின்னா சட்டம் தான் எல்லாத்துக்குமே சட்டத்தை வச்சுதான் இந்த நாடே ஓகேங்களா ஆட்சி நடைபெறும். ஓகேங்களா, அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தின் மூலயமாகத்தான் ஆட்சி நடைபெறும். ஓகேங்களா, நம்ம இந்திய அரசியலமைப்பு படிதான் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா, நீங்க லோக்சபா எடுத்துக்கோங்க, ராஜ்யசபா எடுத்துக்கோங்க, எல்லா நடவடிக்கைகளும் ஓகேங்களா எல்லாமே என்னன்னா சட்டத்தை பேஸ் பண்ணி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடைபெறும். கோர்ட்டில் கொடுக்குற தீர்ப்பாக இருந்தாலும் சரி, ஐபிசி அந்த மாதிரி தண்டனை சட்டங்கள் வேற, அடிப்படையா இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாம் நடக்கும். ஓகேங்களா, அப்போ சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற கான்செப்ட் நம்ம யார்கிட்ட இருந்தோம், பிரிட்டன், அதாவது யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து. ஓகேங்களா, எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாடாளுமன்ற அரசு, அடுத்ததா ஒற்றை குடியுரிமை, அடுத்ததா சட்டத்தின் ஆட்சி, அடுத்ததா நாடாளுமன்ற செயல்முறைகள். நாடாளுமன்றத்தோட செயல்முறைகள், நாடாளுமன்றத்துல என்னென்ன செயல்முறைகள் அவங்க பண்றாங்களோ அதையே தான் இந்தியாவிலையும் பண்றோம். ஓகேங்களா, அதாவது பிரிட்டன்ல என்ன பண்றாங்களோ அதே தான் இந்தியாவுக்கும் அது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதையே எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, அடுத்ததா இடைக்காலத்துல தடை ஆணைகள். இடைக்காலத்துல ஏதாச்சும் தடை ஆணை போடணும்னா அந்த தடை ஆணைகள் பத்தின விஷயங்களையும் ஓகேங்களா நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம், இங்கிலாந்துல இருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, மொத்தமா பிரிட்டன்ல இருந்து நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடை ஆணைகள். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம தேர்தல் முறைகளும் ஓகேங்களா நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஓகேங்களா அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அப்போ அதோட தேர்தல் முறையும் ஓகேங்களா எலக்டோரல் சிஸ்டமும் நம்ம இங்கிலாந்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, பிரிட்டனை பேஸ் பண்ணி தான் நம்ம அரசியலமைப்பிலும் செயல்படுது. ஓகேங்களா, நம்ம இந்திய நாட்டிலையும் செயல்படுது. அப்ப ஆன்சர் என்னன்னா யுனைடெட் கிங்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன், வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனி, பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா, பாருங்க அமெரிக்க அரசியல் சாசனம். ஓகேங்களா, இதுக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம அமெரிக்காவை பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ பிரிட்டனை பார்த்தோம், அடுத்ததான் அமெரிக்காவை பார்த்துருவோம். அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து நம்ம அரசியலமைப்புக்கு எதெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏக்கு என்ன எடுத்து வச்சாங்கன்னு பார்த்தோம்னா யூஎஸ்ஏல இருந்து அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா, அடிப்படை உரிமைகள். ரெண்டாவது பார்த்தோம்னா ஓகேங்களா ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா நீதி சீராய்வு. ஓகேங்களா, நீதி புனராய்வுன்னு கூட சொல்லுவாங்க, நீதி சீராய்வு. ஓகேங்களா, இது 2 வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீதி சீராய்வு, நீதி புனராய்வு. ஓகேங்களா, இது ரெண்டுமே அமெரிக்க அவங்களோட அரசியலமைப்புல இருந்து இந்திய அரசியலமைப்புக்கு எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, அதை ரெஃபர் பண்ணி இந்தியாவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, யூஎஸ்ஏல இருந்து என்ன அடிப்படை உரிமைகள், இன்னொன்னு நீதி சீராய்வு, நீதி புனராய்வு. அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குடியரசுத் தலைவர். ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் இருக்காருன்னா அவர் மீதான பதவி நீக்க தீர்மானம். ஓகேங்களா, அவரை பதவி நீக்கத்தை செய்யற தீர்மானத்தை ஓகேங்களா யார எந்த நாட்டை பேஸ் பண்ணி அந்த கான்செப்ட் எடுத்திருக்கோம்னா அமெரிக்காவை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, அதுக்கு அடுத்துதான் இன்னும் முக்கியமான விஷயம் உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஓகேங்களா, உச்ச நீதிமன்ற
நீதிபதி. அடுத்ததா உயர் நீதிமன்ற நீதிபதி. ஓகேங்களா, உயர் நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி. அதுக்கு அடுத்ததா துணை குடியரசுத் தலைவர், துணை குடியரசு தலைவர். ஓகேங்களா, இவங்களையெல்லாம் பதவி நீக்கம் செய்யற முறைய பத்தி சொல்றது. ஓகேங்களா, பதவி நீக்கம் செய்யற முறைய பத்தியும் எங்கிருந்து எடுத்திருக்குன்னா, எந்த நாட்டு அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்குன்னா, அமெரிக்க அரசியலமைப்பு. பாருங்க, ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த கான்செப்டை அமெரிக்காவோட அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அந்த கான்செப்டை அமெரிக்கா கான்செப்ட் எடுத்திருக்கோம். அடுத்ததான் நீதி சீராய்வு அல்லது நீதி புனராய்வு. ஓகேங்களா, 2 வேர்ட்ஸ்ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க தீர்மானம். குடியரசுத் தலைவரை எப்படிலாம் பதவி நீக்கம் செய்யலாம், அதுக்கான தீர்மானத்தை எப்படி கொண்டு வரணும், அந்த கான்செப்டையும் அமெரிக்கால என்ன பண்றாங்களோ அதே தான் இந்தியாவிலையும். ஓகேங்களா, அடுத்ததா உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ். அடுத்ததா ஹை கோர்ட்டோட ஜட்ஜஸ். ஓகேங்களா, இந்த நீதிபதிகள். ஓகேங்களா, அடுத்ததா துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா, துணை குடியரசுத் தலைவர். இவங்களையெல்லாம் பதவி நீக்கம் செய்யற முறைய பத்தியும், ஓகேங்களா, அந்த கான்செப்டையும், எப்படிலாம் அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம், எத்தனை நாளைக்கு முன்னாடி அவங்க கிட்ட லெட்டரை கொடுக்கணும், ஓகேங்களா, எதனாலலாம் இவங்கள பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் நம்ம எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா அமெரிக்காவோட கான்செப்ட. ஓகேங்களா, அதனால அமெரிக்கா பத்தி பார்த்தாச்சு, பிரிட்டனை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஜெர்மனி. ஓகேங்களா, ஜெர்மனி பத்தி பார்த்தோம்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான், ஜெர்மனி. ஓகேங்களா, ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா, நெருக்கடி கால நிலை வருதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகளை, ஓகேங்களா, அடிப்படை உரிமைகள், நமக்கு அடிப்படை உரிமைகள்னு இருக்கு. ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறது, நிறுத்தி வைப்பது, நிறுத்தி வைப்பு. எந்த நாட்டை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம்னா ஜெர்மனி கான்செப்ட். ஓகேங்களா, ஜெர்மனி கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நெருக்கடி காலத்துல அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணிடுவாங்கன்னா பறிச்சிருவாங்க. நிறுத்தி வைப்புன்னு கூட சொல்லக்கூடாது, பறிப்பு. ஓகேங்களா, பறிப்பு. நெருக்கடி கால நிலையில நம்மளோட அடிப்படை உரிமைகள் எல்லாரும் பறிச்சிடுவாங்க. ஓகேங்களா, நமக்குன்னு அடிப்படை உரிமைகள், நிறைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும். அது எந்த கான்செப்ட்னா ஜெர்மனி நாடோட கான்செப்ட். ஓகேங்களா, அடுத்ததா பிரிட்டிஷ், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பிரிட்டிஷ். ஓகேங்களா, அடுத்ததா ஐரிஷ், அதுவும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம மேட்ச் பண்ணலாங்களா? பாருங்க, அமெரிக்க அரசியல் சாசனம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை, இங்கதான் பார்த்தோம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்டா இருக்கு. அடுத்ததா ஜெர்மனி விஎம்ஆர். ஜெர்மனி வெய்மர் அரசியல் சாசனம். நெருக்கடி காலத்துல அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். ஓகேங்களா, ஜெர்மனி பார்த்தோம், நெருக்கடி காலத்துல அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். அப்ப ரெண்டுக்கும் கரெக்டா ரெண்டே இருக்கு. பிரிட்டன் இப்பதான் பார்த்தோம், ஒற்றை குடியுரிமை. அப்போ ஒற்றை குடியுரிமையும் கரெக்டா இருக்கு. அடுத்தது ஐரிஷ் என்னன்னா பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம். நான் முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, அயர்லாந்துல இந்த டிபிஎஸ்பி மட்டும் இல்ல, இந்த மாநிலங்களவைக்கு ராஜ்யசபா உறுப்பினர்கள்ல 12 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா, நியமிப்பாங்க. ஓகேங்களா, அதேதான் பாராளுமன்றத்தின் மேலவைனா ராஜ்யசபா. இந்த ராஜ்யசபாவுக்கு பிரதிநிதிகளை நியமனம் செய்யறது. ஓகேங்களா, இந்த கான்செப்ட் எங்க இருந்து எடுத்திருக்காங்க? ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன். ஐரிஷ்னா அயர்லாந்து. ஓகேங்களா, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கு. பாருங்க, நம்ம சொன்ன டேட்டா இங்க யூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க. அப்போ எல்லாமே டைரக்டா இருக்கு. அப்ப ஆன்சர் 1 2 3 4. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் இன். நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். ஓகேங்களா, அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எது? அமெரிக்க ஐக்கிய நாடு. ஓகேங்களா, அடுத்ததா பாருங்க. த கான்செப்ட் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் as its origin in the பொதுநல வழக்கு என்னும் கருத்து டேஷ் நாட்டில் தோன்றியது. ஓகேங்களா, இது இந்திய அரசியலமைப்புக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுநல வழக்கு என்னும் கருத்து, எப்படி அரசியலமைப்புன்னு கருத்து எந்த நாட்டுல முதல்ல தோன்றுச்சோ அதே மாதிரி பொதுநல வழக்கு, ஓகேங்களா, அப்படின்ற கருத்தும் எந்த நாட்டுல தோன்றுச்சுன்னா இதுவும் அமெரிக்க நாடுகள் எல்லாம் தோன்றுச்சு. ஓகேங்களா, ஆன்சர் இதுக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், எந்த நாட்டில் இரு கட்சி முறை நடைமுறையில் உள்ளது? ஓகேங்களா, இன் விச் கண்ட்ரி ரூலிங் 2 party systems? எந்த நாடுன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து. ஓகேங்களா, ஆன்சர் இங்கிலாந்து. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The term judicial activism was introduced in. நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது டேஷ் ஆல். ஓகேங்களா, இதுவும் யாரால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னா அமெரிக்காவால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா, எப்படி இந்த
பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஓகேங்களா, பொதுநல வழக்கு, அரசியலமைப்புன்ற கருத்தாக்கம். அரசியலமைப்புல ஃபர்ஸ்ட் அமெரிக்கா அறிமுகப்படுத்தினாங்களோ அதே மாதிரி ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்ற கருத்தாக்கமும் நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்றும் அமெரிக்கால தான் அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்காண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும் பகுதி ஒத்துள்ளது? The text of the preamble of the Indian Constitution resembles which of the following constitution? இதுவும் எந்த நாடுனா அமெரிக்க அரசியலமைப்பு. நம்ம பார்த்தோம், அமெரிக்கால இருந்து நிறைய கான்செப்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா. இதே மாதிரி பிரியாம்பிள் ஓகேங்களா, முகவுரையில அமெரிக்காவோட முகவுரையும் இந்தியாவோட முகவுரையும் ஓரளவுக்கு ஒத்து போகும் ஓகேங்களா. அதுதான் சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பு முகவுரை பெரும் பகுதி ஒத்துள்ளதுன்னா அமெரிக்கா ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. which among the following is correct about judiciary in India ஓகேங்களா. இந்தியாவில் நீதி புனராய்வு என்ற பற்றிய கீழ்காண்பவற்றுள் எது எவை சரியானவை? நம்ம நீதி புனராய்வு நீதி சீராய்வு அப்படின்னு பார்த்தோம், அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல இருந்து இந்திய அரசியலமைப்புல எடுத்து வச்சோம் ஓகேங்களா. அதை பத்தின ஒரு கூற்று, நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவில் இருந்து பெற்றது. ஆமாம், நம்ம பார்த்தோம் நீதி புனராய்வு எங்கிருந்து பார்த்தோம், நீதி சீராய்வு புனராய்வு எங்கிருந்து எடுத்தோம், அமெரிக்கா ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும். ஆமாம் ஓகேங்களா. ஒன்றியத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்ல சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, இது கொண்டு வந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றத்தோட நீதி புனராய்வுக்கு உட்படும். ஆமாம் ஓகேங்களா. அவங்க நினைச்சா என்ன பண்ணுவாங்க, நீதி புனராய்வு செய்வாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது. இது தவறு ஓகேங்களா. ஆர்டிகல் 13 தான் என்ன சொல்லுன்னு பார்த்தோம்னா, நீங்க அரசியலமைப்பு முரணாக ஒரு சட்டங்களை ஏற்றுனா அது செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடும் ஓகேங்களா. லா கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இட் ஷால் பி வாய்ட் அப்படின்னு என்னன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிடும் ஓகேங்களா. அரசியலமைப்புக்கு முரணாக ஒரு சட்டங்களை கொண்டு வந்தால் ஓகேங்களா, அது என்னன்னா சட்டத்திற்கு முரணாக உள்ளது ஓகேங்களா, இந்த சட்டமே செல்லாது அப்படின்னு எது சொல்லணும்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிடும். ஆர்டிகல் 13. இந்த 13B சொல்லி வேற ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்ப ஆன்சர் 1 மற்றும் 2 தான் சரி ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் ஓகேங்களா, இது நம்ம பார்க்காத நாடுன்னா கனடா ஓகேங்களா. கனடாவை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிக பவர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கனடால இருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்னன்னா, மத்திய அரசு கிட்ட தான் பெரிய பவர் இருக்கும். கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி ஓகேங்களா. கூட்டாட்சி அப்படின்ற தத்துவம் ஓகேங்களா, இந்த கூட்டாட்சி கான்செப்டே ஓகேங்களா, கூட்டாட்சி கான்செப்டே கனடால இருந்து எடுக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் வலுவான மத்திய அரசுன்னு கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா. 12th புக் எடுத்து பாத்தீங்கன்னா வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சின்னு கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா. அப்போ ஸ்ட்ராங்கான சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் கனடால இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்ததா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல் ஓகேங்களா. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் எடுத்தோம்னா 3 பட்டியலா இருக்கும் ஓகேங்களா. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு ஓகேங்களா. அதுல மத்திய அரசு கிட்ட தான்பா பொதுப்பட்டியல் இருக்கணும் அப்படின்னு சொல்றது எந்த நாட்டோட கான்செப்ட்னா கனடா ஓகேங்களா. மத்திய அரசு கிட்ட தான் பொதுப்பட்டியல் இருக்கணும் ஓகேங்களா. இந்த பொதுப்பட்டியல்ல என்ன பிரச்சனைனா, மாநில அரசும் சட்டம் ஏற்றலாம் இந்த பொதுப்பட்டியல்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் ஏற்றலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் ஏற்றலாம் ஓகேங்களா. ஆனால் ஓகேங்களா, 2 பேரும் கிளாஷ் ஆகுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர சட்டம் தான் செல்லுபடியாகும். எக்ஸாம்பிளுக்கு நீட் எக்ஸாம் ஓகேங்களா. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. கல்வி என்பது பொதுப்பட்டியல்ல இருக்கு, கல்வி என்பது பொதுப்பட்டியல்ல இருக்கு. இங்க என்னன்னா நீட் எக்ஸாம தமிழ்நாட்டுல நாங்க கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா. ஆனால் கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருக்கிறதால சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர சட்டம் தான் செல்லும் ஓகேங்களா. அதனாலதான் நீட் எக்ஸாம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. நீட் எக்ஸாம நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் என்ன பண்ணாலும் சரி அதை அவங்களால ஒழிக்க முடியாது ஓகேங்களா. ஏன்னா அது பொதுப்பட்டியல் இருக்கு. மாநில பட்டியல் இருந்தா மட்டும்தான் மாநில அரசு கொண்டு வர சட்டங்களுக்கு அவங்க பவர் அதிகம் ஓகேங்களா. ஆனா இந்த நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கல்வி என்பது பொதுப்பட்டியல்ல இருக்கிறதால கல்வி என்பது பொதுப்பட்டியல்ல இருக்கு. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் அதிகம் ஓகேங்களா. என்னதான் ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் போட்டாலும் சரி,
சட்டத்தை ரத்து பண்ணாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொண்டு வராங்களோ அதுதான் செல்லும். ஓகேங்களா? அப்போ மத்திய அரசு கிட்ட தான் பொதுப்பட்டியல் இருக்கணும் அப்படின்னு சொல்ற கான்செப்டை எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா கனடா கிட்ட இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா இன்னொன்னு என்னன்னா மத்திய அரசால ஆளுநர் நியமனம். பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்குற எல்லா விஷயமும் கனடால இருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கூட்டாட்சி. கூட்டாட்சினாலே கனடாக்கு போயிடணும். ஓகேங்களா? மத்திய அரசால் ஆளுநர் நியமனம். ஒரு ஸ்டேட்டோட ஆளுநரை நியமிக்கிறாங்கன்னா ஓகேங்களா, அது யார் நியமிப்பாங்க? நியமனம். ஓகேங்களா? நியமனம் யாராலனா சென்ட்ரல் கவர்மெண்டால். ஓகேங்களா? மத்திய அரசால் ஆளுநர் நியமனம். இதுவும் எங்கிருந்து எடுத்திருக்காங்க? கனடா கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்ததா உச்ச நீதிமன்றத்தோட அதிகார வரம்பு. ஓகேங்களா? உச்ச நீதிமன்றத்தோட அதிகார வரம்பு. இந்த கான்செப்டும் கனடால இருந்து எடுக்கப்பட்டதுதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கூட்டாட்சி. மத்திய அரசு கிட்ட தான் வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. ஓகேங்களா? இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ஓகேங்களா, ஒரு ஸ்டேட் விலகணும்னு நினைச்சா அந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல இருந்து விலகிடலாம். ஓகேங்களா? அந்த நாட்டுல இருந்து விலகி தனி நாடா கூட அவங்க அறிவிச்சுக்கலாம். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்டும் தனியாக பிரிந்து போக முடியாது. ஓகேங்களா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருப்பாங்க இன்டெஸ்ட்ரக்டிபிள் யூனியன். ஓகேங்களா? இன்டெஸ்ட்ரக்டிபிள் யூனியன், பிரிக்க முடியாத அல்லது சிதைக்க முடியாத ஒன்றியம். ஆனால் டெஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட். ஓகேங்களா? டெஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா தமிழ்ல சிதைக்க முடியாத ஒன்றியம், சிதைக்கக்கூடிய மாநிலங்களால் ஆனது இந்தியா. ஓகேங்களா? இந்தியா நினைச்சா ஓகேங்களா ஸ்டேட்டை ஓகேங்களா சிதைக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்டேட்டை உருவாக்கி அழிச்சு, இப்போ ஆந்திரான்னு ஒரே ஸ்டேட் இருந்துச்சு, அதை பிரிச்சு ரெண்டாக்குனாங்க. ஓகேங்களா? ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு 2 ஸ்டேட் உருவாக்குனாங்க. அவங்க நினைச்சா 2 ஸ்டேட் சேர்த்து ஒரே ஸ்டேட்டா கூட உருவாக்கலாம். ஓகேங்களா? ஆக மொத்தத்துல ஒரு ஸ்டேட்டை சிதைக்க முடியும். ஓகேங்களா? இன்டெஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஒரு மாநிலத்தை சிதைக்க முடியும், ஆனா இந்திய ஒன்றத்தை சிதைக்க முடியாது. ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த மேட்ச் த ஃபாலோயிங் வருவோம். பாராளுமன்ற மக்களாட்சி எங்கிருந்து எடுத்தோம்? பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எங்கிருந்து எடுத்தோம்? இங்கிலாந்துல இருந்து எடுத்தோம். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து எடுத்தோம்? அமெரிக்கால இருந்து எடுத்தோம். அடுத்ததா டிபிஎஸ்பி எங்கிருந்து எடுத்தோம்? அயர்லாந்துல இருந்து எடுத்தோம். அடுத்ததா பெடரலிசம் கூட்டாட்சி என்ற தத்துவம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? கனடா. ஓகேங்களா? கனடா. ஆன்சர் 2143 ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஒரு நண்பர் என்ன பண்ணாருன்னா மேக்ஸ்க்கு நம்ம ரிவிஷன் சீரிஸ் போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுல ஆன்சரை அழிச்சிட்டு ஓகேங்களா, ஆன்சரை நீங்க அழிச்சிட்டு வீடியோ போடுறதா இருந்தா போடுங்க, இல்லைன்னா வீடியோவே போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்ப ஜிஎஸ்க்கு நான் ஆன்சரோட வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதுல சிரமமா இருக்கும். ஓகேங்களா? என்னப்பா ஆன்சர் இருக்கே, நம்மளால யோசிக்க முடியலையே அப்படின்னு இருக்கும். ஆனா நீங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஓகேங்களா, என்னதான் ஆன்சர் இருந்தாலும் சால்வ் பண்ணி நீங்க அந்த ஆன்சரை கொண்டு வரணும். ஓகேங்களா? மேக்ஸ் பார்த்தோன்னே இதுதான் ஆன்சர்னு மனப்பாடம் பண்ற விஷயம் இல்லை. ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீட் பண்ணியோ அல்லது ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல ஏதோ ஒரு மெத்தட்ல போட்டு, சப்போஸ் இங்க 4ன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு 4ன்னு ஆன்சர் இருக்குன்னா, டிக் பண்ணி இருக்காங்கன்னா நீங்க போட்டு அந்த 4 ஆன்சரை கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுதான் மேக்ஸ். ஓகேங்களா? அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா கீ ஆன்சருக்கு எங்க போய் தேடுவீங்க? ஓகேங்களா? நான் இப்போ போட்டுட்டு போயிடுறேன். இப்போ நான் என்னன்னா இப்போ பெர்சன்டேஜ்னா அதுக்கான பிடிஎஃப்பும் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ அதுக்கு நான் கீ ஆன்சர் கொடுக்கலாம். கீ ஆன்சருக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு 4க்கு பதிலாக 5 வருதுன்னு வச்சுப்போம். ஆன்சர் நீங்க சால்வ் பண்றீங்க, 5 வருதுன்னு வச்சுப்போம். கீ ஆன்சர்லயும் அந்த ஆப்ஷன்லயும் 5 இருக்குன்னா அதுதான் ஆன்சர் ஏத்துப்பீங்களா? புரியுதுங்களா? சோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் இருக்கா இல்லையான்றது விஷயம் இல்லை, சால்வ் பண்ணி நம்ம அந்த ஆன்சரை கொண்டு வருமா அதுதான் விஷயம். ஓகேங்களா? ஜிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷனை டெலீட் பண்ணிட்டு போடுங்க. நான் ஜிஎஸ்க்கு ஆப்ஷனை அப்படியே வச்சுட்டு எந்த வீடியோவும் போட மாட்டேன். ஓகேங்களா? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க யோசிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஆப்ஷனை டெலீட் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஆனா மேக்ஸுக்கு அது அவசியமே இல்லை. ஓகேங்களா? அது வேற எனக்கு டைம் எடுக்கும், உட்காந்து எரேஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஆப்ஷனுக்கு அது வேற டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு டைம் இல்லை, இதுல அந்த வேலையெல்லாம் பார்த்தா எப்ப நம்ம வீடியோ போட்டு முடிக்கிறது? ஓகேங்களா? அதனால நண்பரே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனை என்னதான் டிக் பண்ணியிருந்தாலும் நீங்க சால்வ் பண்ணி அந்த ஆன்சரை கொண்டு வரதுலதான் இருக்கு உங்களோட மேக்ஸ் ஸ்கில். ஓகேங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, ஆன்சரை நீங்க பார்க்காம என்னன்னா நீங்க ஆன்சரை மேல இருக்கிற கொஸ்டினை மட்டும் பாக்குற மாதிரி மறைச்சிட்டு கூட நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா?
ஏன்னா யாருக்கும் அது பெரிய அளவுல பாதிப்பா இருக்காது. நீங்க ஜிஎஸ்ல சொல்றீங்கன்னா அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகேங்களா? தமிழ் கூட நம்ம பார்த்தோம்னா நம்ம எரேஸ் பண்ணிட்டு தான் கொஸ்டின் கொடுப்போம். ஓகேங்களா? தமிழ்ல எரேஸ் பண்ணிட்டு தான் கொஸ்டின் கொடுப்போம். மார்க் பண்ணுனா கொஸ்டின் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? நம்ம ஆன்சர் கீ ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் போடும்போது ஆன்சர்லாம் எரேஸ் பண்ணிட்டு ஆப்ஷன் எரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா மேக்ஸுக்கு அது அவசியமே இல்லை. ஓகேங்களா? நீங்க சால்வ் பண்ணி அந்த ஆன்சர் கொண்டு வர முடியுதான்னு உங்களுக்கு பாருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே கேள்விகள் வருமானு தெரியாது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், பயிற்சி பயிற்சி பயிற்சி, பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் மேக்ஸ் உங்களால அங்க குறிப்பிட்ட நேரத்துல உங்களால எக்ஸாம்ல போட முடியும். இல்லாட்டி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆனாலும் உங்களால அந்த 25 கணக்கு போட முடியாது. ஓகேங்களா? அதனால பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுவே போதும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The concept of judicial review was borrowed from நீதி புனராய்வு கருத்துரு டேஷ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. நம்ம பார்த்தோம் நீதி புனராய்வு நீதி சீராய்வு எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்க அரசியலமைப்பு. ஓகேங்களா? பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? நீதி சீராய்வு நீதி புனராய்வு இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. அப்ப ஆன்சர் அமெரிக்க அரசியலமைப்பு. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 11 12 கேள்விகள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கிடைச்சது. ஓகேங்களா? அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்னன்னா நம்ம மற்ற நாடுல இருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படின்னு வேணா ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்ன நாடு பார்த்துருக்கோம்? யூஎஸ்ஏ பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்ததா பிரிட்டன் பார்த்துட்டோம். ஓகேங்களா? பிரிட்டன் பார்த்தாச்சு, யூகே பார்த்தாச்சு, அடுத்ததா கனடா பார்த்துட்டோம், அடுத்ததா ஜெர்மனி பார்த்துட்டோமா? ஜெர்மனி பார்த்தாச்சு, அடுத்ததா அயர்லாந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா இருக்கு. ஓகேங்களா? ஆஸ்திரேலியால இருந்து என்ன எடுத்திருப்போம்னா வணிகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம். வணிகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம் ரைமிங்கா ஞாபகம் வச்சுக்கலாம். வணிகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா ஈரவை. ஓகேங்களா? நாடாளுமன்றத்தை 2 அவை இருக்கு. ஓகேங்களா? லோக்சபா ராஜ்யசபா. இது ரெண்டுத்துக்குமான கூட்டம் கூட்டுற விஷயத்த எங்க இருந்து எடுத்திருக்குன்னா கூட்டம். ஓகேங்களா? கூட்டம். ஓகேங்களா? நாடாளுமன்றத்தோட கூட்டம் எங்க இருந்து எடுத்திருக்கோம்னு பார்த்தோம்னா அதுவும் ஆஸ்திரேலியால 2 பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. வணிகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம். ஓகேங்களா? அடுத்ததா நாடாளுமன்றத்துல நடைபெற ஓகேங்களா ஈரவை கூட்டங்கள். ஓகேங்களா? லோக்சபா ராஜ்யசபா கூட்டத்தொடர் நடக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூட்டம் நடத்தி ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவசரமா கொண்டு வரணும்னா இந்த கூட்டம் கடத்தி வாக்கெடுப்பு நடத்தி அதை கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? அந்த கூட்டம் கூட்டுற முறையும் ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஜெர்மனி பார்த்துட்டோம். யுஎஸ்எஸ்ஆர். ஓகேங்களா? ரஷ்யா. ஓகேங்களா? முன்னாள் சோவியத் யூனியன், இப்போ ரஷ்யா. ஓகேங்களா? இங்கிருந்து என்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியம், அடிப்படை கடமைகள். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா? அடிப்படை கடமைகள். ஓகேங்களா? அடுத்ததா வேற என்ன எடுத்திருப்போம்னு பார்த்தோம்னா சமூக பொருளாதார அரசியல் மாண்புகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சமூக பொருளாதார நீதியின் மாண்புகள். ஓகேங்களா? நீதியின் மாண்புகள். ஓகேங்களா? இதுதான் ரஷ்யால இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்ததா பிரான்ஸ் பார்த்துட்டோமா? இல்ல, பிரான்ஸ் பார்க்கல. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம், குடியரசு. நம்ம குடியரசுத் தலைவரை வச்சுதான் ஆட்சி பண்றோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடைபெறுதுங்களா? அப்போ அந்த குடியரசுன்ற கான்செப்ட், இந்திய குடியரசு நாடு நம்ம கொண்டாடுறோம் குடியரசு தினமே. ஓகேங்களா? அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினமான ஜனவரி 26 நம்ம குடியரசு தினமாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி வரும். ஓகேங்களா? அப்போ குடியரசு அப்படின்ற கான்செப்டை எடுத்தது பிரான்ஸ்ல இருந்து. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் வேணா என்னன்னா பிரியாம்பிள்ல. ஓகேங்களா? முகப்புரை பிரியாம்பிள்ல சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம். ஓகேங்களா? 10th புக்லயே இருக்கும் இது. ஓகேங்களா? சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த 3 கான்செப்டும் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா பிரான்ஸ்ல இருந்து. முகப்புரையில இருக்கிற பிரியாம்பிள்ல இருக்கிற முகப்புரையில இருக்கிற சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் பிரெஞ்சு புரட்சியில இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? சுதந்திரம் சகோதரத்துவம் அப்படின்ற வேர்டு இதை நம்ம இந்திய முகவுரையில சேர்த்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுவும் எந்த நாடை பேஸ் பண்ணி? பிரான்ஸை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? அடுத்ததா இருக்கிற லாஸ்ட் நாடு எதுன்னு பார்த்தோம்னா சவுத் அமெரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது தென் ஆப்பிரிக்கா. இதுவும் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இதுலயும் நம்ம அமெண்ட்மெண்ட் பண்றோம். ஓகேங்களா? அரசியலமைப்பை சட்ட திருத்தம் பண்றாங்களா? அந்த அமெண்ட்மெண்ட் பண்றன்ற கான்செப்டே எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா இந்த தென்னாப்பிரிக்கால இருந்து தான். ஓகேங்களா?
நம்ம 32வது சட்ட திருத்தம், 42வது சட்ட திருத்தம் அப்படின்னு படிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ சட்ட திருத்தம் அப்படின்ற கான்செப்டே எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா இந்த தென்னாப்பிரிக்கால இருந்து தான். ஓகேங்களா? அடுத்ததா வேற என்னன்னா மாநிலங்களவைக்கு உறுப்பினர் நியமனம் தேர்வு. சாரி, நியமனம் இல்ல, தேர்வு. நியமனம் வேற, தேர்வு வேற, ஞாபகம் வச்சுக்கோங்க. நியமனம்னா எலெக்ஷன்ல போட்டியிடாம அப்படியே நியமிக்கிறது. ஓகேங்களா? தேர்தல்னா அவங்களுக்குள்ள தேர்தல் நடைபெற்று தேர்வு செய்யறது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அயர்லாந்துல மாநிலங்களவை உறுப்பினர் நியமனம்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த அயர்லாந்துல மாநிலங்களவை உறுப்பினர், இது நியமனம். ஓகேங்களா? 12 பேர் என்ன பண்ணுவாங்க, நியமிப்பாங்க. அவங்க என்னன்னு பார்த்தோன்னா எலெக்ஷன்ல எல்லாம் போட்டியிட தேவையில்லை. ஓகேங்களா? ராஜ்யசபாக்கு எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை. அவங்க எமினன்ட் பர்சனா இருந்தா, கலை இலக்கியம் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஃபேமஸ் பர்சனாலிட்டியா இருந்தா அவங்களுக்கு மாநிலங்களவையில எம்பி பதவி கொடுக்கப்படும். ஓகேங்களா? அது வந்து நியமனம். ஓகேங்களா? எலெக்ஷன்ல எதுவும் இல்லாம தேர்வு செய்யாம நியமிக்கிறது 12 பேர். அதுவே மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. ஓகேங்களா? மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. இப்ப கூட ரீசெண்டா தமிழ்நாட்டுல மாநிலங்களவை உறுப்பினர்கள் காம்படிட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அந்த கான்செப்ட் இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு, அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? சட்ட திருத்தம். இது ரெண்டும் தென்னாப்பிரிக்கால இருந்து எடுக்கப்பட்ட கான்செப்ட். ஓகேங்களா? இது எல்லாமே 12th புக்ல இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில டேட்டா நான் லக்ஷ்மிகாந்த், ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் ஆர்த்தர் புக், லக்ஷ்மிகாந்த் புக்கை வச்சு சொன்ன டேட்டா. ஓகேங்களா? அது தவிர மற்ற டேட்டாஸ்லாம் ஸ்கூல் புத்தகம் 12th பாலிட்டி லெசன். ஓகேங்களா? அரசியல் அறிவியல் அந்த புத்தகத்திலே ஃபர்ஸ்ட் லெசன்லயே இருக்கும். ஓகேங்களா? நம்ம பார்த்த எல்லா டேட்டாஸும் மேக்சிமம் அதுலயே இருக்கும். ஓகேங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்தெல்லாம் நம்ம கேள்விகளை எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இப்போ பார்த்திருக்கிற இந்த மூல ஆதாரங்கள். ஓகேங்களா? சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இது ரெண்டுத்துல இருந்து கண்டிப்பா நம்ம ஒரு கொஸ்டின் ஆச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கட்டாயம் இது ரெண்டுத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை நம்ம எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால இருக்கிற டேட்டாவை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நிறைகளாக இருந்தாலும் சரி, குறைகளாக இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.